ரைட் பிள்ளைகள் வணக்கம். இப்போ நாங்க வந்து ஒரு ப்ராக்டிக்கலா சில விஷயம் பார்க்க போறோம். சரியா? இதுல பாருங்க என்ன இருக்குது. மேசையில் ஒரு கிளாஸ் இருக்குது. எவ்வளவு தானே? இப்ப போய் அந்த கதவை ஒரு ஆள் போட்டுங்க. போட்டுங்க கதவை அப்படியே போட்டு விடுங்க. போட்டுங்க. ரைட். இப்ப கதவு பூட்டியாச்சு. நம்ம உள்ள இருக்கோம். எவ்வளவு தானே? இப்ப இந்த மேசைக்கு மேல என்ன இருக்குது? கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸுக்குள்ள இந்த பந்தை நான் இதுல போட்டுருக்கேன். இது ஒரு பந்து. இப்படி எவ்வளவு தானே? கிளாஸுக்குள்ள என்ன இருக்கு? வந்து ஒரு பந்து இருக்குது. இந்த பந்தை நீங்க கையை விட்டு எடுக்கக்கூடாது. கையை விட்டு எடுக்கக்கூடாது. இப்படி எவ்வளவு தானே? இந்த மேசை ஆடாம இந்த கிளாஸ தெளிக்காம நீங்க ஒரு வேலை செஞ்சீங்கன்னு சொன்னா இதுக்குள்ள இருக்கிற பந்து வெளியில சிம்பிளா வரும். மேசை ஆடாம இந்த கிளாஸ தெளிக்காம எப்படி இந்த பந்தை நீங்க வெளியில எடுப்பீங்க? இந்த ரூமுக்குள்ள தண்ணி இல்லை, ஆனா நீங்க நினைக்க நீங்க சொல்ற மாதிரி தண்ணியை விட்டா பந்து வெளியில வரும். ஆனா இந்த ரூமுக்குள்ள தண்ணி இல்லை, ஆனா நீங்க நிக்க கிளாஸ் ஆட்டக்கூடாது, தூக்க கூடாது. ஆனா நீங்க நிக்க ரூம் பூட்டி இருக்குது. நீங்க தனியா நிக்க தண்ணியை விட்டா பந்து வெளில வரும். என்ன செய்யலாம்? என்ன செஞ்சா பந்து வெளியில வரும்? ரூம் பூட்டி இருக்குது. கிளாஸுக்கு ஊதுனா வராது. ஊதி பாருங்க, ஊதி பாருங்க, ஊதி பாருங்க, ஊதி பாருங்க. ஊதுனா வருமா? வராது. என்ன செய்யலாம்? கையை விட்டுட கூடாது. தண்ணியை விட்டா வரும். ஆனா நீங்க நிக்க என்ன செய்யலாம்? விளங்கல? ஒரு ஆள் கதை இது வந்து நீங்க நிக்க உள்ளுக்கு என்ன செய்யலாம்? விளங்கல? தூக்கல. பேனா இல்ல, ரூமுக்குள்ள பேனா இல்ல, நீங்க மட்டும் தான் நிக்கீங்க. தண்ணியை விட்டா பந்து வரும். யோசிங்க வடிவா. என்ன செய்யலாம்? எச்சில் துப்பலாம், விளவு வச்சு துப்பலாம். வேற என்ன செய்யலாம்? நல்லா யோசிங்க. ஒரு சிரிக்க என்ன செய்யலாம்? என்னவா சொல்லுங்க, சொல்லுங்களேன். வெக்கப்பட்டால் செய்யலாது சொல்லணும். நீங்க என்ன செய்யலாம்? நீங்க உள்ளுக்கு நிக்கீங்க, பந்து வெளில வரணும். என்ன செய்யணும்? சுவிட்ச் ஆஃப் ஆகணுமா? ரைட். இது கொஞ்சம் நெடிய கிளாஸ். சுவிட்ச் ஆஃப் போனா அது விளவு தம்மல் வெளியில வராது. சுவிட்ச் ஆஃப் போனா வெளியில வராது. அடுத்த பந்து எடுத்து விளையாடணும். சுவிட்ச் ஆஃப் போனா பந்து எடுத்து விளையாடலாமா? சுவிட்ச் ஆஃப் போனா பந்து எடுத்து விளையாடலாது. என்ன செய்யணும்? தண்ணியை விட்டா பந்து வரும். என்ன செய்யணும்? கதவு பூட்டி இருக்குது. என்ன செய்யணும்? கெட்டிக்காரன் கையடிக்கிறதுக்கு அவருக்கு ரூமுக்குள்ள தண்ணி இல்ல. நம்ம கதவை திறந்து வெளியில போகணும். கதவை திறந்து வெளியில போய் வெளியில இருந்து தண்ணி எடுத்து கொண்டு வந்து நம்ம என்ன செய்யணும்? இதுக்குள்ள ஊத்தணும். தண்ணியை ஊத்துனா என்ன செய்யணும்? போய் வெளியில தண்ணி எடுத்து வாங்க. ஒரு தண்ணி கொண்டு வாங்க. ரைட். தண்ணி கொண்டு வாங்க. தண்ணி தண்ணி இருந்து ஜெயிப்பாரு. அதாங்க. ரைட். இப்போ நாங்க வந்து தண்ணி இருக்குள்ள விட போறோம். விளங்குதானே? தண்ணியை விட்ட உடனே என்ன செய்யும்? வந்து வெளியில வெளியில வரும். வந்துட்டாரா இல்லையா? இப்ப நம்ம என்ன செய்யலாம்? வந்து எடுக்கலாம், எடுக்கல. அதை ஹை அடிங்க தான் திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ். என்னது வந்து திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ். நம்மளால சில விஷயங்கள் வழியா விளங்கிக் கொள்ளுங்க. நம்ம ஒரு வட்டத்துக்குள்ள இருந்தோம்னு சொன்னா
நம்ம நல்லா வர இயலாது. நம்ம வந்து இந்த லுணுகல என்ற இந்த கிராமத்துக்குள்ள இருந்தோம்னா நம்மளால சில நல்லா வர இயலாது. நம்மளோட மேற்படிப்புக்காக ஒரு டெக்னிக்கல் நாங்க போவோம். நம்மளோட மேற்படிப்புக்காக ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கு போவோம். முதல்ல நம்ம யூனிவர்சிட்டிக்கு எடுப்படும். பல்கலைக்கழகத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? எடுப்படும். கொழும்பு யூனிவர்சிட்டிக்கு போவோம். சில நம்மளோட யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியா இருக்கு. சில நம்ம அமெரிக்காவில் போய் படிக்கலாம், ஆஸ்திரேலியாவில் போய் படிக்கலாம், லண்டன்ல போய் படிக்கலாம். பட் எவ்வளவு தானே. ஆகவே நம்ம படிக்கணுமாக இருந்தால் இந்த உலகம் நமக்கு திறந்திருக்கிறது. யாரும் இந்த உலகத்துக்கு சொந்தக்காரர்கள் இல்லை. நம்ம தான் இந்த உலகத்துக்கு சொந்தக்காரர். நீங்க தான் இந்த உலகத்துக்கு சொந்தக்காரர். சரியான சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. அந்த சட்டத்திட்டங்களை நாங்க ஒழுங்கான முறையில் நடந்து எங்கேயும் போய் நல்லா வரலாம். வரலாமா? நல்ல வரையில விளங்கி உங்களுக்கு விஷயம் என்னன்னு சொல்லி என்ன சொல்றது வந்து திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஓ குட்.